ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன எடுக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஆறுமுகம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணதாக சொல்லிட்டு கோர்ட்டில் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே, நம்மளுக்குன்னு சாட்சியாக யாரும் வரல, ஆதாரத்தை நிரூபிக்கிற மாதிரி பைரவி கூட வரலேன்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பைரவியை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதுல, ஏன்னா அவளுக்கு கூட என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பேன்னு பைரவியை நம்பிட்டா போலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனையை நான் உருவாக்கி வச்சுட்டேன்ட்டு ஏக்கத்தோடு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியான சமயத்தில் பைரவி வராங்க. கோர்ட்டில் ஆறுமுகத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்கிற அந்த நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்ட்டு பைரவி வராங்க. மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே ஆறுமுகம் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது. ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவர்ன்றாங்க. அவர் எந்த அளவுக்கு நல்லவர் தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் வள்ளிக்கிட்ட ஆறுமுகம் தப்பாக நடந்துக்கல, அதுக்கு சாட்சி ஏதாச்சும் இருக்காமா, சாட்சி வள்ளியோடைய பொண்ணு தான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. வள்ளியும் சரி சஞ்சயும் சரி பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் வள்ளியோடைய பொண்ணு என்னெல்லாம் உண்மைகளை சொல்ல போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.